கொழுக்குமலை பீக்கில் சன்ரைஸ் பார்க்க நாங்கள் மூணார் ரீச் ஆன அன்னைக்கு ஈவினிங்கே ஜீப்பை புக் பண்ண கிளம்பிட்டோம். ஆமாங்க, நம்ம ஓன் வெஹிக்கலில் கொழுக்குமலை பீக்கு போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே உள்ள லோக்கல் ஜீப்பை ரெண்ட் எடுத்துக்கிட்டு தான் போக முடியும். நாங்கள் பெர் ரெண்டுக்கு 500 பேசி ஒரு 2500 3000 முடிச்சிட்டோம். நீங்களும் போனீங்கன்னா பார்கெயின் பண்ணி பேசி பாருங்க. அங்கே உள்ள முக்கால்வாசி பேர் தமிழ் தான் பேசுவாங்க. அந்த அண்ணா மறுநாள் காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டார் எங்களை பிக் பண்ண. கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோடிங் ஜீப் சஃபாரி. அப்படியே வயிறு கீரெலாம் குலுங்கி எடுத்துடுச்சுங்க. பயங்கரமாக இருந்தது இந்த ஆஃப் ரோடிங் போனது. போற வழியில அந்த அண்ணா கிட்ட கேட்டுட்டு போனோம், எப்ப நான் இந்த ஊர்ல இவ்வளவு பேர் தமிழ் பேசுறாங்க, மூணார் கேரளா தானே அப்படின்ட்டு. அவர் வந்து முன்னாடி மூணார் தமிழ்நாடா தான்ப்பா இருந்தது, கன்னியாகுமரி கேரளாவா இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மூணாரை கேரளாவுக்கு கொடுத்துட்டு கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த விஷயம்லாம் எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது, ஆச்சரியமா இருந்தது. அந்த முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணி பாட்டில்லாம் வேணும்னா நீங்களே கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க, அங்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது. சென்னையிலேருந்து மூணார் டிராவல் பண்ணி ஒழுங்காக தூங்காமல் மறுநாள் கஷ்டப்பட்டு ஏந்திரிச்சு ஆஃப் ரோடிங்லாம் தாண்டி இந்த வியூக்காக தாங்க இங்கே வந்தது. சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார்.